9ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வணக்கம். இன்றைய நமது பாடம் ராவண காவியம். அந்த பாடத்தினுடைய இதுக்கு முன்னாடி இதில் உங்களுக்கு உரைநடை நடத்தியாச்சு தம்பி. கல்வெட்டுக்கள் பார்த்தோம். எந்தெந்த கல்வெட்டுக்கள் சிறப்பானவை, பல்லவர் கால கல்வெட்டு, சோழர் கால கல்வெட்டு, பாண்டியருடைய கல்வெட்டுகள்லாம் என்னென்ன சிறப்புகள், கல்வெட்டில் வகை என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக உனக்கு எக்ஸசைஸ், முதல் பாடத்தினுடைய எக்ஸசைஸ் கொஞ்சோண்டு பார்த்தோம். 5ஆம் பாடத்தினுடைய எக்ஸசைஸ் பார்த்தோம். கேள்விக்கு பதில் பார்த்தோம். இன்றைக்கி பாடம் ராவணகாவியம், பாடம் 6. இந்த ராவணகாவியத்தில் இந்த ஆசிரியர் எழுதியவர் யார் அப்படின்னு கேட்டால் புலவர் குழந்தை. இந்த ராவணகாவியத்தை பற்றி உனக்கு ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை, கொஞ்சம் தெரிஞ்சுக்க. ராவணகாவியம் 20ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட காவியம். இலங்கையினுடைய ஒரு பெரிய அரசனாக விளங்கிய ராவணனுடைய பெருமைகளையும் சிறப்புகளையும் குணங்களையும் கூறும் நூல். நாம் ராவணன்னா அவனை எதிரியா பார்க்குறோம். அவன் சீதையை கவர்ந்து சென்றவன். அவன் ஒரு நல்லவன் அல்ல. அழகில் சிறந்த சீதையை கவர்ந்து சென்று அதனால் பெரும்போர் செய்து ராமனால் கொல்லப்பட்டவன். அவனை நல்லவனாக நாம் பார்ப்பதில்லை, அவனை சிறந்தவனாக நாம் சொல்வதும் இல்லை. ஆனால் ராவணன் உண்மையிலேயே நல்லவன். அவன் இறப்புக்காகத்தான் ராமபிரான் அவதாரம் எடுத்து வந்து அவனை அழிக்க வேண்டும் என்று வந்திருக்கிறார். அவனை யாருமே அழிக்க முடியாது. பெரும் தவங்கள் செய்தவன். இமயமலையே கையால் பேத்து எடுத்தேன்னு ஒரு இடத்துல சொல்கிறான். தன்னுடைய மகனை போருக்கு போய் சொல்கிற பொழுது மகன் சொல்கிறான், மேகநாதன், அப்பா ராமன் கடவுள், நீ சீதையை விட்டுவிடப்பா என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு மறுப்புரையாக சொல்கிறான், சிவக்கொழுந்தொளிரும் வெள்ளி சிலம்பினை பெயர்த்தேன் தவ சிறு மனிதவிற்கு தளர்வனோ தென்றல் தாக்கம் நிவப்புரு செந்திமாகி நிலை அழிந்திடுமோ செங்கை குவித்து யான் வாழேன் தோலால் கூற்றையும் மாடல் கொன்றேன் சொல்றான். சிவக்கொழுந்தொளிரும் வெள்ளி சிலம்பினை பெயர்த்தேன். சிவபெருமான் தங்கி இருக்கக்கூடிய கைலாயங்கிரி மலையை என்னுடைய கையால் நான் பெயர்த்தெடுத்தேன். அடா பைத்தியம் குளிப்பேல, அவனை போய் தெய்வம்னு சொல்றியடா, போடா போருக்கு என்று சொல்லி பலம் வாய்ந்தவன். அவனை யாருமே அழிக்க முடியாதுங்கிற ஒரு காரணத்தால தான் ராமபிரான் அவதாரம் எடுத்து வந்து ராமாவதாரம் எடுத்து வந்து அவனை சம்ஹாரம் செய்தார். அது அப்படி இருக்கட்டும். இந்த இலங்கையினுடைய பெரிய அரசன் ராவணன், அவனுடைய பெருமை என்ன, சிறப்பு என்ன, குணங்கள் என்ன, பெரிய சிவபக்தன் அவன். இந்த நூல் தமிழக காண்டம், இலங்கை காண்டம், விந்த காண்டம், பழிபுரி காண்டம், போர்க்காண்டம் என்ற 5 காண்டங்களை கொண்டது. 3100 பாடல்களை கொண்ட பெரும் காப்பியம் இந்த காப்பியம். பத்தியா, இயற்கை வளம், அழகு, இதையெல்லாம் நாம் சுவைக்கின்ற பொழுது நம்முடைய மனம் உள்ளம் புத்துணர்வு பெறும். எப்போ நாம் இயற்கை அழகை நுகர்கின்றோமோ, இந்த இயற்கையை நேசிக்கின்றோமோ, மரங்களை அழிக்காமல் மரங்களை எல்லாம் வைத்து பூம்புணல்களை எல்லாம் ஏற்படுத்தி மலர்களையும் மரங்களையும் பறவைகளையும் எல்லாத்தையும் நேசித்து இயற்கை அழகை நாம் உண்மையிலேயே நேசித்து இயற்கை அழகை ரசித்தோம்னா, இயற்கை வளத்தை சுவைத்தோம்னா நம்முடைய மனம் உள்ளம் எல்லாம் புத்துணர்வு பெற்று நோயற்ற வாழ்க்கையை நாம் வாழலாம். இதில் நமக்கு தமிழக காண்டத்திலே ஐவகை நிலத்தினுடைய அழகையும் அங்கே நடக்கக்கூடிய நிகழ்வுகளையும் அங்கு இருக்கக்கூடிய பறவைகளையும் விலங்குகளையும் புலவர் குழந்தை அவர்கள் சிறப்பாக நமக்கு எடுத்து கூறுகிறார். இந்த பாடலை எழுதிய புலவர் குழந்தை முத்துசாமி சின்னம்மை இவர்களுக்கு மகனாக பிறந்தவர். இளம் வயதிலேயே கவிதை எழுதும் ஆற்றல் பெற்றிருந்தவர். நம்முடைய பழம்பெரும் இலக்கண நூலான தொல்காப்பியத்தினுடைய பொருளதிகாரம், திருக்குறள், நீதி களஞ்சியம் என்னும் உரை நூல்களை எழுதியுள்ளார். இதற்கெல்லாம் உரை எழுதியுள்ளார். 30க்கு மேற்பட்ட இலக்கண இலக்கியங்களை இவர் படைத்திருக்கின்றார். அப்படி பெரும் பெருமைகளையும் புகழ்களையும் கொண்டவர்.
புலவர் குழந்தை அவர் எழுதிய காப்பியம் இந்த ராவண காப்பியம். இந்த காப்பியத்தில் நமக்கு ஐவகை நிலங்களை பற்றி எழுத ஆரம்பித்திருக்கிறார். பூத்து குலுங்கும் பூஞ்சோலை அடர்ந்து வளர்ந்த பசுமரங்கள், நீர் நிறைந்த நதிக்கரைகள், பச்சை போர்த்திய புல்வெளிகள், துள்ளி திரியும் மானினங்கள், மயில்கள், குயில்கள், கிளிகள், பறந்து திரியும் பறவைகள் என இத்தகு அழகிய சூழலை கண்டு மனம் மகிழ்ந்த வேண்டும். என்றைக்காவது நாம் மகிழ்ந்திருக்கிறோமா? இல்லை இல்லை. இந்த மாதிரி சூழலை நாம் பார்த்ததே இல்லை. அழகை சுவைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளம் புத்துணர்வு பெறும், நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் வளமை பெறும். தீயன செய்யாமல் நல்லன செய்து உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களுக்கும் நாம் நன்மை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தானாகவே நம் உள்ளத்தில் ஏற்படும். பறவைகளை கொன்று குவிப்பதோ, உணவாக அருந்துவதோ, மரங்களை வெட்டி வீழ்த்துவதோ, இந்த எண்ணங்களெல்லாம் நம் உள்ளத்தில் வராது. அழகை நேசிச்சோம்னா அதையெல்லாம் உற்பத்தி செய்ய வேண்டும், பறவைகளை வளர்க்க வேண்டும், இயற்கையை நேசிக்க வேண்டும், நந்தவனத்தை உருவாக்க வேண்டும், நீர்நிலைகளை தூத்து வீடு கட்டக்கூடாது, அதை விலைக்கு வாங்கக்கூடாது, நீர்நிலைகள் நாட்டில் பெருக வேண்டும், அப்பொழுதுதான் மழை வளம் பெருகும். இந்த எண்ணங்களெல்லாம் இயற்கை அழகை ரசிக்கின்ற போதுதான் வரும். இதெல்லாம் சொன்னா இப்ப வம்புக்கு வந்துருவாங்க. எங்கேயாவது குளக்கரை ஓரத்துல தான் கொஞ்சோண்டு இடம் கிடந்தா அதை துத்து நம்ம வீடு கட்டிக்கிறோம், அல்ல யாராவது துத்து விலைக்கு வித்தா அதை நம்ம வாங்கிக்கிறோம். இந்த நிலையெல்லாம் மாறணும்னா நம்ம இயற்கையை நேசிக்கணும். நீ புலவர் குழந்தையினுடைய பாடலை அழகை நீ சுவைச்சு படிச்சீன்னா பாரு எப்படி இருக்குன்னு பாரு. கொஞ்சோண்டு நமக்கு 5 வகை நிலங்களை பற்றி சொல்றார், அங்கே இருக்கக்கூடிய பறவைகளை பற்றி சொல்றார். கொஞ்சோண்டு பாருங்க. குறிஞ்சி நிலம் முதல்ல எடுத்த உடனே குறிஞ்சி நிலத்தை பற்றி பாட ஆரம்பிக்கிறார். மலையும் மலை சார்ந்த இடங்களும், அங்கே என்னென்ன பறவை இனங்கள் இருக்கு, எப்படி பூஞ்சோலைகள் இருக்கு, என்னென்னவெல்லாம் நடக்குதுங்கிறத அழகா 2 பாட்டில் சொல்றார். பார். அருவிய முருகியம் ஆர்ப்ப பைங்கிளி, பருகிய தமிழிசை பாட பொன்மையில், அருகிய சிறை விரித்தாட பூஞ்சினை, மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமால் சொல்றார். அருவிய முருகியம் குறிஞ்சி பறை, அருவி குறிஞ்சி நிலத்திலே மலையிலிருந்து அருவி அப்படியே தண்ணியை கொட்டுது கீழாக. அந்த மலையில இருந்து தண்ணி கொட்டுதுன்னா அது எப்படி சத்தம் கேட்குதுன்னா முருகியம் ஆர்ப்ப, முருகியம் குறிஞ்சி பறை. தப்புன்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி 5 வகை நிலத்துக்கும் பறைகள் ஒலிக்கக்கூடிய சத்தத்தை அடித்தால், கம்பால அடிச்சோம்னா, கையால தட்டுனோம்னா அழகான ஒலிகள் எழுப்பக்கூடிய பறையை சங்ககால மக்கள் கையாண்டிருக்கிறார்கள். அந்த முருகியம் என்று சொல்லக்கூடிய குறிஞ்சி பறையில் இருந்து வரக்கூடிய ஓசை நயம், அந்த இன்பம் எப்படி இருக்குமோ அந்த ஓசை நயத்தை போல, இன்பத்தை போல அந்த அருவியிலேருந்து மேலே ஊத்துற தண்ணி கீழே அப்படியே தண்ணி வழிஞ்சு வருது. அந்த தண்ணியோட சத்தம் குறிஞ்சிப்பறை போல இருக்கு, குறிஞ்சிப்பறை ஒலிக்கும் இசையை போல இருக்கு அப்படின்னு சொல்றார். பார்ப்பா, அடிச்சா ஒரு அருவியில தண்ணி கொட்டுறது இயற்கை, அந்த தண்ணி கொட்டுதுன்னு எழுதலாம். ஆனா நம்மன்னா அப்படித்தான் எழுதுவோம். ஆனா அவர் என்ன சொல்றாரு புலவர் குழந்தை, அது குறிஞ்சிப்பறை ஒலிக்கின்ற பொழுது எழுகின்ற நாதத்தை போல, அந்த நாதம் இசை எவ்வாறு இருக்குமோ அதை போல அந்த பறை, அதை போலவே அந்த அருவியில் இருந்து தண்ணீரானது கொட்டி கொண்டிருக்கின்றது அப்படின்னு சொல்றார். அதுக்கு பக்கத்திலே மரத்திலே ஒரு கிளி உட்கார்ந்து இருக்குது. அந்த கிளி என்ன பண்ணுது, பைங்கிளி பருகிய தமிழிசை பாட. அந்த கிளி உடனே என்ன பண்ணுது, அது தமிழ் இசை பாடுதான். தான் அறிந்த இசையை அந்த பச்சை கிளியானது அருவிக்கு அருகிலே அமர்ந்து கொண்டிருந்து பாடிக்கொண்டிருக்கின்றது. அது மட்டுமா, பொன்மயில் அருகிய சிறை விரித்தாட. பொன்மயில், பொன் போன்ற சிறைகினை உடைய அழகிய மயிலினங்களானது அந்த அருவிக்கு பக்கத்தில் இருந்துட்டு தன்னுடைய தோகையை விரித்து ஆட ஆரம்பிக்கின்றது.
மயில் தன்னுடைய தோகையை நல்லா வளைச்சி விரிச்சு ஆடுற பொழுது என்ன அழகா இருக்கும். அந்த அழகையெல்லாம் ரசிக்கணும். நான் ஒரே ஒரு முறை அது நல்ல சிறகை விரித்து ஆடுவதை கண்ணார கண்டு கழித்தேன். எங்கேன்னு கேட்டா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு மேலால். அந்த முருகன் கோயில் பக்கத்துல முன்னாடி கடற்கரையில ஒரு மாடம் மாதிரி இருக்கு. அதுல அது நின்றுச்சுது. சாயங்கால நேரம் நல்ல கருமேகம் வந்துடுச்சுது. மழை பொழிய போது எல்லாம் ஓடி அங்கே இங்கே ஒன்ற நேரம். அந்த நேரத்தில் தான் அது சிறகை விரித்து நல்லா ஆடிச்சுது. அந்த அழகை அன்னைக்கு ஒரு நாள் நான் பார்த்துருக்கிறேன். அந்த பொன்மையில் அருகிய சிறை விரித்தாட, அருகிக்கு பக்கத்திலே பொன் போன்ற அழகிய தோகை மயில் விரிச்சி அதை ஆடிக்கொண்டிருக்கின்றது. பூஞ்சினை பூக்களை உடைய மருவிய குரங்கினம் மருண்டு நோக்குமால், அந்த பக்கத்தில் இருக்கிற கிளையில உள்ள குரங்கு மருண்டு நோக்குகின்றது. இதையெல்லாம் பார்த்து மருட்சியாக பார்க்கறது. மருண்டுன்னா வெகுண்டு தலையை தூக்கி பார்க்கறது தான். இந்த மாதிரி பார்க்கறது தான். அப்படி பார்க்குது, என்னன்னு பார்க்குது, மருண்டு பார்க்கின்றது. அப்படியே பார்ப்பா. அருவியிலே தண்ணீரானது அழகாக கொட்டி கொண்டிருக்கின்றது. அதனுடைய ஓசையானது குறிஞ்சிப்பறையினுடைய நாதம் எப்படி இசை அழகா இருக்குமோ அதை போல அந்த தண்ணீர் கொட்டி கொண்டிருக்கிறது. அதில் அருகில் உள்ள கிளியானது தான் அறிந்த மொழிகளிலே பாடிக்கொண்டிருக்கிறது. பொன்போல் நிறமுடைய அழகிய தோகையை விரித்து மயில் ஆடிக்கொண்டிருக்கிறது. பூக்களை உடைய கிளையில் உள்ள குரங்கினம் மருண்டு வறட்சியாக இதையெல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றது. அடிப்பிடும் சாந்தமோடு அகிலின் நாற்றமும் துடிப்பிடு மைவன சோற்றின் நாற்றமும் மடுபடு காந்தளின் மனமும் தோய்தலார் கடைபடு பொருளெல்லாம் கமழும் குன்றமே. அடுப்பிடும் சாந்தமோடு, அடுப்புல நம்ம விறக வச்சு எரிக்கிறோம் இல்லையா, சந்தன மர குச்சிகளை வச்சு அந்த மக்கள் சமைக்கிறாங்க. சந்தன மரம் எவ்வளவு விலை உதிர்வு. அந்த விலை அதிகமாக உள்ள சந்தன மர குச்சிகளை காட்டி பொறுக்கி கொண்டு வந்து மலையடி ஓரத்தில் பொறுக்கிக்கிட்டு வந்து அந்த ஊர் மக்கள் குச்சிகளை சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அகிலின் நாற்றமும், அகில் மரத்தையும் வச்சு சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. துடிப்பிடும் மைவன சோற்றின் நாற்றமும். அப்ப சந்தனத்தினுடைய நாற்றம், அகில் மரத்தினுடைய நாற்றம், துடிப்பிடு மைவன சோற்றின் நாற்றம். மலை நெல் அரிசி போட்டு மக்கள் சமைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சமைக்கிற பொழுதே அந்த சோறு ஒரு மணமா இருக்கு. இந்த காலத்து அரிசியை போட்டு சமைச்சிங்கன்னா சோறு மணமா இருக்காது. மூக்க நீ பொத்திக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, சொசைட்டியில் வாங்குற அரிசியை பார்த்தீங்கன்னா கண்ணங்கரேர்னு பழுப்பு கலர்ல ஒரு உருண்டை சோறு திங்கிறவன் எனக்கு வேண்டான்ட்டு போயிடுவான். கடையில் விற்கிற அரிசி மட்டும் ஏன் அவ்வளோ பாலிஷாக அழகாக 52 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு கொடுத்து வாங்குகிறோம் இருக்கு. ஆனால் சொசைட்டியில் வாங்குற அரிசி ஏன் இப்படி இருக்கு? நீ தான் யோசிக்கணும். நம்ம தான் அதுக்கு ஒரு காரணம். எல்லாம் நெல் ஒன்று தானப்பா. ஏன் யாரும் சாப்பிட முடியாத அரிசி அரசாங்கம் கொடுக்குது? கடையில் உள்ள அரிசி ஏன் அப்படி இருக்கு? அந்த காலத்தில் மலை நெல் அரிசியை கொண்டு சமைக்கின்ற பொழுது மனம் கமழும் என்று சொல்றார் குழந்தை. சோறு கொதிக்கிற பொழுதே என்ன மணக்குதுன்னு கேட்பாங்க. இப்பவும் பாரு, குழம்புல சாம்பார் மணக்கும், ரசம் மணக்கும். இன்னும் அசைவ உணவுகள் சமைக்கிற பொழுது அதுவும் நாரும். இதெல்லாம் மணக்கும், அது நாரும். ஒரு சிலருக்கு அது மணக்கும், இது நாரும். அதில் கருவேப்பிலையை போட்டோன்னா இன்னும் ஒரு மனம் வரும். அது மாதிரி மலை நெல் அரிசி குறிஞ்சி திணையிலே மணக்கின்றதாம் சோறு. சந்தனத்தின் நன்னாற்றமும், அகிலினுடைய நாற்றமும், மலைநெல் சோற்றினுடைய மனமும், மடுபடு காந்தளின் மனமும் தோய்தலால், இந்த மனங்கள் எல்லாம் சேர்ந்து காந்தள் மலர், அந்த பூ, காந்தள் பூ இருக்கே, அதனுடைய ஆழ்ந்த மனமும் பரவி எல்லா இடத்திலையும் இந்த பொருள் மனமெல்லாம் கிடக்கு. இதெல்லாம் சேர்த்த உடனே அந்த குன்றமே மணக்கின்றது. அந்த மலையடிவாரம், மலை பக்கம், எல்லா பக்கமுமே ஒரு மனம் கமழ்கின்றது. அந்த இடத்துல நெல் சமைக்கக்கூடிய, அரிசி சோறு சமைக்கக்கூடிய சந்தன மரத்தில் இருந்து வரக்கூடிய நாற்றம்,
அகில் மரத்தில் இருந்து வரக்கூடிய நாற்றம், மலை நெல் சோறு சமைக்கின்ற பொழுது அதிலிருந்து வரக்கூடிய நல்ல மனமானது எல்லாம் சேர்ந்து காந்தல் பூவினுடைய மனத்தோடு சேர்ந்து குன்றங்கள் முழுவதும் எங்கு நோக்கினும் பார்க்குமிடம் எல்லாம் அந்த மனமானது நமக்கு நன்றாக இருக்கின்றது. இதப்பா அந்த 2வது பாட்டிலே குறிஞ்சி திணையிலே உள்ள பாட்டு. அடுத்தது முல்லை திணைக்கு வா. முல்லை திணைக்கு வருகின்ற போது பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பா இசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குடல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமால். பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும். பூவையும், பூவை என்று சொல்றது நாகனவாய் பறவைன்னு பேரு. மஞ்சள் கலர் மூக்கில எல்லாம் இருக்கும் நாகனவாய் பறவை. அந்த பூவையும் குயில்களும், அடுத்தபடியா குயில் பறவை, குயில் 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 கூமே, புள்ளி குயில், காக்கா குயில் என்று கருப்பு வண்ணமா இருக்கும். 2 வகை குயில் இருக்கு. நாகனவாய் பறவைகளும் குயில்களும் பொலங்கை வண்டரும், அழகுமிக்க வண்டுகளும். பொலங்கை, பொலம்னா அழகு, அழகுமிக்க வண்டுகளும் பா இசை பாட, இது 3ம் இசை இசைக்கின்றது. நாகனவாய் பறவை பாடுகிறது, குயில் கூவுகின்றது, வண்டுகள் இசைக்கின்றது. இது எல்லாம் பா இசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு. முப்பழமும், ஆமா, அந்த புகழ்பெற்ற முல்லை நிலத்திலே மக்கள் முப்பழத்தையும் தேனையும் சேகரித்து கொண்டு அந்த ஆடு மாடு மேய்க்கிற இடத்துல தேமா பலா, அதான் முப்பழம், மாம்பழம், பலாப்பழம், வாழைப்பழம், அந்த முப்பழத்தையும் சேர்த்து கொண்டு பா இசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர். இடையர் மக்கள் இதையெல்லாம் சேகரித்து கொண்டு குழல் ஊதுகின்றார்கள், புல்லாங்குழல் ஊதுகின்றார்கள். முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குங்கால். கொன்றை மலர்னு ஒன்று இருக்கு. கொன்றை மரம், கொன்றை மரத்திலே இருக்கக்கூடிய பூ சிவபெருமானுக்கு உகந்த பூ கொன்றை. அந்த கொன்றை குச்சியை வெட்டி அதிலிருந்து குழல் செய்வது, ஆம்பலில் இருந்து குழல் செய்வது, மூங்கில் இருந்து. நம்ம மூங்கில் இருக்கிற புல்லாங்குழல் மட்டும்தான் பார்த்துருக்கிறோம். கொன்றை மர குச்சியிலே இருக்கிற புல்லாங்குழலும் ஆம்பல்ல இருக்கிற புல்லாங்குழலும் நம்ம பார்த்ததில்லை. இந்த 3 விதமான புல்லாங்குழலையும் ஆவினங்களை மேய்க்கக்கூடிய இடையர்கள் அவற்றை வாசித்துக் கொண்டு மாட்டை ஒன்று சேர்க்கிறார்கள். முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமால், எல்லாத்தையும் மாட்டையெல்லாம் ஒன்று சேர்க்கிறார்களாம். பார்ப்பா, மாடுகளெல்லாம் இசையை கேட்டுக்கொண்டு மேய்கிறதுன்னெல்லாம் கூட அந்த காலத்தில் சொல்லுவாங்க. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் பா இசை பாட முப்பழமும் தேனும் தந்தே இசை பெறும் கடறு இடையர் முக்குழல் ஆவினம் ஒருங்குற அருகு அணைக்குமால். நாகனவாய் பறவைகளும் குயில்களும் அழகுமிக்க வண்டினங்களும் பாடல் இசைத்து பாடிக்கொண்டிருக்கின்றன. புகழ்பெற்ற முல்லை நில மக்களான ஆயர்கள் தேமா பலா என்று சொல்லக்கூடிய முக்கனிகளையும் தேனையும் சேகரித்துக் கொண்டு கொன்றை ஆம்பல் மூங்கிலாகிய குச்சிகளால் செய்யப்பட்ட புல்லாங்குழலினையும் வாசித்துக் கொண்டு இனங்களை ஒருங்கு சேர்த்து கொண்டு வருகிறார்கள். முல்லை நிலத்திலே இன்னும் ஒரு பாடல் தந்திருக்கிறார், அதையும் சத்து பாருங்க. முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரைவாலியும் களம் குவித்து குன்றுகள் குன்றன பொதுவர்கள் பொலிவுற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உழை எஞ்சி ஓடுமே. பார்ப்பா, முதிரையும் ஒரு தானியத்தின் பெயர், சாமை ஒரு தானியத்தின் பெயர், வரகு பொய்மணி குதிரை, கேழ்வரகு மணி போன்ற குதிரைவாலி போன்ற தானியங்கள், இவங்களை எல்லாம் கொண்டாந்து முல்லை நிலத்து மக்கள் குவித்து குன்று போர் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். முதிரை, சாமை, வரகு, மணி,
குதிரைவாலி போன்ற தானியங்களை குவித்து குன்று போல் அடுக்கி வைத்திருக்கிறார்கள். அந்த குன்று போல் அடித்து வைத்திருக்கும் கதிர்களை குன்றென பொதுவர்கள் பொலி உற போரடித்திடும். அதை அடிக்கிறாங்க, கம்பால போட்டு அடிக்கிறாங்க. அப்படி அடிக்கக்கூடிய சத்தத்தை கேட்கிறது மான்கள், மான் கூட்டம். பொலி உற போரடித்திடும் அதிர்குரல் கேட்டு உழை அஞ்சி ஓடுமே. உழை என்று சொல்லக்கூடிய ஒரு மானினமானது இந்த தானியங்களை எல்லாம் அடிக்கக்கூடிய ஒலியினை கேட்டு அஞ்சி பயந்து ஓடுகின்றது. இப்ப என்ன இந்த பாட்டுல இருந்து தெரியுது? முள்ளி நிலத்திலே இந்த தானியங்கள் எல்லாம் நல்லா விளைஞ்சிருக்கு. இதையெல்லாம் அந்த மக்கள் கொண்டாந்து வீட்டால வச்சு அடிச்சு ஒன்று சேர்க்கிறார்கள் அப்படின்னு தெரியுது நமக்கு. முதிரையும் சாமையும் வரகும் பொய்மணி குதிரையும் குதிரை வாலியும் களம் குவித்து குன்று என பொதுவர்கள் பொலி உற போரடித்திடம் அதிர்குரல் கேட்டு உழையஞ்சி ஓடுமே. மானானது இந்த சத்தத்தை கேட்டு ஓடி போய்கின்றது. அடுத்தது பாலை. பாலை நிலத்திலே ரெண்டு பாடல் வந்திருக்குப்பா, பாருங்க. மன்னிய முதுவையில் வளை வாய் வெறி இந்நிலம் குருளை மிக் இணைந்து வெம்பிட தன் நிழல் தாங்கவே தாய்மை மீதூர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. இந்த பாலை என்றால் அங்கே வெப்பம் அதிகமாக இருக்கும். அந்த வெப்பமான நிலத்தில் இருக்கக்கூடிய காட்சியை அப்படியே நமக்கு படம் பிடிச்சு காட்டுறார் ஆசிரியர். மன்னிய முதுவையில் வளைப்ப வாய் வெறி, கொடிய பாலை நிலத்திலே வெயிலினுடைய வெப்பத்தை தாங்க இயலாமல் இருக்கக்கூடிய நிலையிலே வாய் வெறி, வாய் உலர்ந்து, வாயானது வறட்சியினாலே உலர்ந்து பேச முடியாம நாக்கெல்லாம் ஒட்டி போயிருக்குன்னு சொல்றார். முதுவெயில் வளைப்ப வாய் வெறி இளம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட, வெம்பிட துன்பமுற. இளம் குருளை நாய்க்குட்டி, நாய்க்குட்டியானது துன்பமுறுகிறது. நாயே துன்பமுறுகிறது, மனிதனே துன்பமுறுகிறான். அந்த நாயோட குட்டி, பசல குட்டி எப்படி துன்பமுறாமல் இருக்க முடியும் தண்ணீர் இல்லாத இடத்துல? அந்த தண்ணீர் இல்லாத கொடிய பாலை நிலத்திலே இந்த நாயோட குட்டியும் துன்பமுறுகிறது. மன்னிய முதுவெயில் வளை வாய் வெறி இளம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிடல் தங்கவே. பாக்குது நாய் என்ன பண்ணுது? தன்னிடல் தங்கவே. ஆமா, குட்டி தங்குவதற்கு எங்குமே நிழல் இல்லையே, துன்பமுறுகிறதே என்று தன்னுடைய நிழலை கொடுக்கின்றதாம் நாய். நாயினுடைய நிழலிலே அந்த குருளை இனத்தினுடைய குட்டி இளைப்பாறுகிறதாம். எப்படி இளைப்பாறுதுன்னா, தன் நிழல் தங்கவே தாய்மை மீதூர, அன்பின் வருத்த மிகுதியினாலே அந்த நாயானது அது வெயிலில் நிற்கின்றதாம். அதனுடைய நிழலிலே இந்த நாய்க்குட்டியானது இளைப்பாறுகின்றதாம். நன்னிழல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. வருந்தும், உயங்கும் வருந்தும். நலமில்லாத நாய் வெயிலில் நின்று தன்னுடைய குட்டியை தம் நிழலிலே இருத்தி அன்பு மிகுதியினாலே தன்னுடைய குட்டியை அது பாதுகாக்கின்றது அந்த நாயினம். அப்படியே அந்த தாங்க முடியாத வெயிலிலே இந்த மிருகங்கள் என்ன பண்ணுதுங்கிறத அப்படியே படம் பிடிச்சு காட்டுறார். ஒரு நாய் தன்னுடைய குட்டி இந்த வெயில்ல இறந்து விடுமோ என்று அஞ்சி அந்த வெயில்ல நின்றுண்டு அதுக்கு இடையிலே தன் கால்களுக்கு இடையிலே அந்த நிழல்ல தன்னுடைய குட்டியை அமரச் செய்து வெயிலில் இருந்து பாதுகாக்கிறதா. மன்னிய முதுமையில் வளைப்ப வாய் வெறி என் இளம் குருளை மிக்கு இணைந்து வெம்பிட தன்னிடல் தங்கவே தாய்மை மீதுர நன்னரில் வலிய சென்னாய் உயங்குமே. இன்னொரு பாடல் இருக்குப்பா அதுல. கடிகமள்
மராமலர் கண்ணி சிறார் படிக்குற எருத்துக்கோடு அன்ன பாலைக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும் ஓசையின் பருந்து அஞ்சி ஓடுமே. பருந்து இனங்கள் அஞ்சி ஓடுமே என்று சொல்லுகின்றார். பாரு, கடிகமள் மராமலர் கண்ணி. கடிகமள் மராமலர், மனம் வீசுகின்ற மராமலர்களை மாலையாக அணிந்திருக்கிறார்கள் சிறுவர்கள். கடி கமல், மிக்க மனம் உள்ள மராமலர் என்று சொல்லக்கூடிய மாலையை, கண்ணி மாலை, அந்த மாலையை சிறார்கள் கழுத்திலே அணிந்திருக்கிறார்கள். படிக்குரு எருதுகோடு அன்ன பாலைக்காய், எருதின் கொம்புகளை போன்றிருந்த பாலக்காயை நிலத்தில் விழுந்து வெடிக்குமாறு ஒரு கம்பால அடிக்கிறாங்க. பாலக்காய் வெடிக்க விட்டு ஆடிட விரும்பி கோலினால் அடிக்கும். அந்த எருதினுடைய கொம்பினை போன்று இருக்கக்கூடிய பாலக்காயை நிலத்திலே வெயிலிலே போட்டு அதை சாயங்காலம் 3 மணிக்கு கம்பால ஓங்கி அடிக்கிறாங்க, அது விதையை எடுக்கிறதுக்கு. அவர்கள் மனம் பொருந்திய மராமலர் மாலையை தங்கள் கழுத்திலே அணிந்திருக்கக்கூடிய ஒரு சிறுவர்கள், அதான் மரத்துல பாலை நிலத்தில் இருக்கக்கூடிய பூ, மராமலர் பூ, அந்த மாலையை போட்டுக்கிட்டு இந்த பாலைக்காயை அடிக்கிறார்கள். இந்த அடிக்கும் ஓசையை கேட்டு பருந்து இனமானது அஞ்சி ஓடுமே. பருந்து இனம் என்ன பண்ணுது? அந்த ஓசையை கேட்ட பருந்துகள், மேலே நிற்கக்கூடிய மரத்திலே இருக்கக்கூடிய பருந்து இனங்கள் அச்சத்தோட பயந்து அந்த இடத்தை விட்டு ஓடி போகுது. எவ்வளவு அடி அடிக்கிறான் அந்த பாலக்காய் பாருப்பா. நன்கு மனம் வீசுகின்ற மராமலர்களை மாலையாக தொடுத்த சிறுவர்கள் தங்கள் கழுத்திலே அணிந்து கொண்டு எருதினுடைய கொம்புகளை போன்றிருந்த பாலைக்காயை நிலத்திலே காய வைத்து அதை அடிக்கின்ற சத்தத்தை கேட்டு அங்கு பாலை நிலத்திலே இருக்கக்கூடிய பருந்தினங்கள் பயந்து அவ்விடத்தை விட்டு பறந்து செல்கின்றன என்று பாலை நிலத்திலே இருக்கக்கூடிய பறவை என்ன, அங்கு மக்கள் என்ன செய்கின்றார்கள், வெயில் எப்படி இருக்கின்றது, அப்படியே படம் எடுத்து காட்டுகின்றார் ஆசிரியர். அடுத்தது மருதம். மருதம்னா நம்ம ஊர் தான். பாருப்பா. கல்லிடை பிறந்த ஆறும் கரை ஒரு குளனும் தோயும் முல்லை புறவில் தோன்றும் முருகு கான்யாறு பாயும் நெல்லினை கரும்பு காக்கும் நீரினை கால்வாய் தேக்கும் மல்லல் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். அப்படியே மருத நிலத்துக்கு வந்தா தண்ணி வளம் தானா சொட்டுது. கல்லிடை பிறந்த ஆறும், மலையிடத்திலே தோன்றி அப்படியே பறந்து வந்திருக்கக்கூடிய ஆறுகளும். மலையில தானே மழை பெய்யுது, அங்கேருந்து தானே தண்ணி வருது. அதுதான் சொல்றார், கல்லிடை பிறந்த ஆறும், மலையிலே பிறந்து வரக்கூடிய ஆறும் கரை பொரு குளனும் தோயும் அப்படிங்கிறார். கரையிலே மோதி ததும்பும் குளத்து தண்ணியும், ஆத்து தண்ணியும் குளத்து தண்ணியும். கல்லிடை பிறந்த ஆறும் கரை ஒரு குளனும் தோயும், ததும்புது. தோயும்னா ததும்பும், மோதி இருந்து குளத்துல தண்ணி வருது. அந்த தண்ணியும் முல்லை புறவில் தோன்றும். அப்படியே முல்லை நிலத்தில் அழகிய காட்டாறு, முல்லை நிலத்திலே இருந்து வரக்கூடிய காட்டாரும் அப்படியே வருதான். வந்து என்ன பண்ணுதான், முருகு கான்யாரும் பாயும். இந்த 3 ஆற்றினுடைய தண்ணீரும் மருத நிலத்திலே வந்து பாயும். எந்த 3 ஆறு? கல்லிடை பிறந்த ஆறும் 1, 2 கரை ஒரு குளனும் தோயும், 3 முல்லை புறவில் தோன்று முருகு கான்யாரும். அழகு புரந்திய இந்த 3 வகை ஆறுகளும் மலையிலே பிறந்து ஆறாக வந்ததும், குளத்திலே இருந்து தண்ணி வந்ததும், முல்லை நிலத்திலே காட்டிலே பெஞ்ச தண்ணி, மழை தண்ணி எல்லாம் வந்ததும், இப்படி எல்லாம் வந்து காட்டாரும் மருத நிலத்திலே வந்து பாய்கின்றது. அப்படி வந்து பாயிற பொழுது நெல்லினை கரும்பு காக்கும், நெல் பயிரை கரும்பானது பாதுகாக்கும், நீரினை கால்வாய் தேக்கும்.
நெல் பயிரினை காக்கும் வகையில் கரும்பு செடியானது வளர்ந்திருக்கின்றது. பெருகி வரக்கூடிய இந்த தண்ணியை எல்லாம் கால்வாய்கள் வழியாக வயலிலே தேக்கி வளம் பெருக்குவார்கள். அந்த தண்ணி 3 வகை தண்ணியும் வர்றத கால்வாய்களில் தேக்கி வயலுக்குள்ள விடுறாங்க. நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், மல்லல் செறிவில் காஞ்சி. மல்லல்னா வளம் பொருந்திய அருமையான வளம் பொருந்திய மருதநில வயலிலே காஞ்சி வஞ்சி போன்ற மலர்கள் எல்லாம் பூத்து குலுங்கும். ஏன்னா மருத நிலத்திலே இந்த மரங்கள் தான் அதிகமா வளத்துல இருக்கும். தண்ணீர் வஞ்சியும் மருத நிலத்திலே மருத மரமும் வஞ்சி மரமும் மருத மரமும் இந்த மருத நிலத்திலே உழவர்கள் இருக்கக்கூடிய நிலத்திலே இதெல்லாம் இருக்கும். உனக்கு என்ன படம் பிடிச்சு காட்டுறாருன்னா அந்த மருத நிலம் என்பது எப்படி வளம் அழகா இருக்கும்னு சொல்றார். மலையில் தோன்றிய ஆறு, குளத்துல உள்ள தண்ணி, காட்டுல பிறந்த ஆத்து தண்ணி, எல்லா தண்ணியும் சேர்ந்து அழகு பொருந்திய தண்ணியா வயலுக்கு வருது. வயலுக்கு வர்ற பொழுது நெற்செடிகளை கரும்பு பாதுகாக்கின்றது. அந்த வந்த தண்ணியை கால்வாய்களில் தேக்கி வயலில் தாக்குறாங்க. அழகு பொருந்திய வயல்களிலே காஞ்சி மரமும் வஞ்சி மரமும் பூத்து குலுங்குகிறது. இதைத்தான் மருத நிலத்திலே ஆசிரியர் சொல்றார். பாருப்பா, இது மனப்பாடமா இருக்கும். கல்லிடை பிறந்த ஆறும் கரை ஒரு குளனும் தோயும், முல்லையம் புறவில் தோன்று முருகு கான்யாறு பாயும், நெல்லினை கரும்பு காக்கும், நீரினை கால்வாய் தேக்கும், மல்லல் செறிவில் காஞ்சி வஞ்சியும் மருதம் பூக்கும். இன்னொரு பாட்டு இருக்குப்பா, 8வது பாட்டை பாரு. மருத நிலத்திலே மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொருகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்வால், குறைகழல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின்காயை, புரைதவ பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரேன். மறைமலர் குளத்தில் ஓடும், மறை தாமரை மலர்கள் குளத்தில் ஆடும். தாமரை மலர்கள் பூத்திருந்த குளத்திலே சிறுவர்கள் நீராடுகிறார்கள். மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட, அந்த குளத்திலே விளையாண்டுகிட்டு இருக்கிற பொழுது நீண்ட பொருகரி குறுத்து அளந்து, அந்த சிறுவர்கள் நீண்ட பொரு கரி குறுத்து அளந்து, கரின்னா யானை பொது பெயர், அந்த யானையினுடைய களிறுனா ஆண் யானை, பொதுன்னா கரின்னா யானை, வேழம்னா யானை, அப்படியெல்லாம் இருக்கு இல்லையா. அந்த பொருகரி குறுத்து தந்தம், குறுத்துன்னா என்ன தந்தம், அந்த தந்தத்தை சிறுவர்கள் இறங்கி அளக்கின்றார்களாம். தாமரை மலர்கள் பூத்திருக்கின்ற குளத்திலே சிறுவர்கள் நீராடுகிறார்கள். அந்த குளத்திலே நீந்தி விளையாடக்கூடிய யானையின் தந்தங்களை அளந்து பார்த்து அளக்கிறாங்க. எத்தனை அடி நீளம் இருக்கு இந்த யானைக்கு தந்தம், அதனுடைய அழகை கண்டு மகிழ்கின்றார்கள். பொருகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர், அழகை கழித்து பார்த்துருக்காங்க, தடவி பார்த்து அந்த கொம்பையெல்லாம் தடவி 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 தெய்வ பார்த்து. அப்படி எவ்வளோ யானையெல்லாம் நிறையா இருக்குன்னு சொல்றார். ஓர்பால் குறைகழல், அந்த சிறுவர்கள் சிறுவர் போரில் குலுங்கிய தெங்கின்காயை, நல்லா பாரு. சிறுவர்கள் வைக்கப்போர் மேலே ஏறுறாங்க. அங்க மேலே ஏறுற பொழுது வளைஞ்சு வந்த தென்னை மரத்துக்கு கீழால வைக்கப்போர் இருக்கு. வைக்கப்போர் மேலே ஏறி தேங்காயை பறிக்கிறார்கள், இளநியை பறிக்கிறார்கள். தெங்கின் காயை வைக்கோர் போர் குலுங்கும்படி ஏறி தென்னை மரத்தினுடைய இளநீர் காய்களை பறிக்கிறார்கள். குலுங்கிய தெங்கின் காயை புரைதவ பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவரே, அப்படியே காஞ்சி மர நிழலில் இருந்து அருந்துகிறார்கள். தென்னை மரத்தில் ஏற தெரியாத பையனா இருப்பான், சிறுவனா இருப்பான், பெரியாளா இருந்தாலும் எல்லாருக்கும் மரம் ஏற தெரியாது இல்லையா. ஆக அந்த வைக்கோல் போர் மேல ஏறி அந்த தென்னை மரத்தினுடைய காயை இளநியை பறிக்கிறாங்களாம். இப்போ இதில் ஒன்றை பார்க்கணும், தென்னை மரம் சின்ன மரமா பெரிய மரமானு இல்லை, தென்னை மரம்.
அந்த தென்னை மரத்துக்கு கீழே வைக்க போர் நெல் அடிச்சுட்டு போர் போட்டிருக்காங்க. அது மேலே ஏறி தேங்காயை பறிக்கிறான்னா வைக்க போறோம் அந்த அளவுக்கு உயரமா இருக்குன்னா அந்த அளவுக்கு நெல் விளைஞ்சிருக்கு. அப்ப செழுமை, அந்த மருத நிலத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய செழுமையை ஆசிரியர் நமக்கு தருகிறார். தென்னை மரம் இருக்கு, இளநீ இருக்கு, யானை இருக்கு, பையன் விளையாடுறான், யானையை அளந்து பார்த்து அழகுபட பேசிக்கிட்டு இருக்கிறான்னு அந்த வளத்தை அப்படியே அந்த புலவர் குழந்தை நமக்கு அள்ளி தருகிறார். வேற ஒண்ணும் இல்லை. மறைமலர் குளத்தில் ஆடும் மயிர்தலை சிறுவர் நீண்ட பொறுகரி குறுத்து அளந்து பொம்மென கழிப்பர் ஓர்வால் குறைகடல் சிறுவர் போரில் குலுங்கியே தெங்கின்காயை புரைதவ பறித்து காஞ்சி புனை நிழல் அருந்துவாரே. தாமரை மலர்கள் பூத்திருக்கக்கூடிய குளத்திலே சிறுவர்கள் நீராடி அந்த குளத்திலே நீஞ்சி விளையாடக்கூடிய யானையினுடைய தந்தங்களை எல்லாம் பிடித்து அளந்து பார்த்து மகிழ்ச்சியாக விளையாண்டு கொண்டிருக்கின்றார்கள் சிறுவர்கள். காலிலே சிறு கடல் அணிந்திருக்கக்கூடிய அந்த சிறுவர் வைக்கோல் போர் குலுங்கும்படியாக அதன் மேலே ஏறி அருகிலே இருக்கக்கூடிய தென்னை மரத்தினுடைய இருக்கிற இளநீரை பறித்து அந்த காஞ்சி மர நிழலிலே கொண்டு வந்து வைத்து அந்த இளநீரை உண்ணுகின்றார்கள் என்று மருத மரத்தினுடைய மருத நிலத்தினுடைய அழகையும் அங்கு மக்களுடைய இயல்பையும் அழகுபட கூறுகிறார் ஆசிரியர். அடுத்தபடியா நமக்கு இன்னும் 2 பாட்டு இருக்குது. நெய்தல். கடற்கரைக்கு போறார், அப்படியே மலையில போயிட்டு காட்டுக்கு போயிட்டு வயலுக்கு வந்து கடைசியா எங்க போறார்? நெய்தல் நிலத்துல கொண்டு பாடத்தை முடிக்கிறார். அந்த நெய்தல் நிலத்துல என்ன பண்றாங்க? பசிபட ஒருவன் வாட பார்ந்து இனிதிருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல பசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளி முத்தொடு கரையினில் குவிப்பார் அம்மா. ஒவ்வொரு பாட்டுக்கு கீழையும் பொருள் கொடுத்துருக்கிறாங்க, அதெல்லாம் நீ படிச்சு பார்க்கணும். தும்பி ஒரு வகை வண்டு, துவரை பவளம், மறை தாமரை, மலர் விசும்பு, வானம் மதியம் நிலவு, இப்படியெல்லாம் வானம் மதியம் நிலவு, இதெல்லாம் நீ படிச்சு பார்த்துக்கணும் பொருள். அப்பதான் பொருள் எல்லாம் புரியும் உனக்கு. பசிபட ஒருவன் வாட பார்த்து இறுதிருக்கும் கீழ்மை வருந்துபவன். பசிபட ஒருவன் வாட, பசித்துயராலே ஒருவன் துன்பப்படுகின்றான். அவனை நல்லொழுக்கம் உடையவன் பார்க்கிறார்கள், வருந்துகிறார்கள். பசிபட ஒருவன் வாட, ஐயோ பயிர் வசிக்குது, வயிறு வசிக்குது பசிக்குது பசிக்குது அப்படிங்கிறான். பசிபட ஒருவன் வாட பார்த்து இனிதிருக்கும் கீழ்மை வருந்துவான். கீழ்மைனா வருந்துவான். முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல சொல்றான் பாரு. பசித்துயரால் துன்புறுவோரை கண்டு வருந்துவார்கள். யார் வருந்துவார்கள்? நல்லொழுக்கம் உடையவர்கள், தூய ஒழுக்கம் உடையவர்கள். ஒருத்தன் பசிக்குதுன்னா வயத்தை பசிக்குது அப்படின்னு சொன்னா அதை கண்டு வருத்தப்படுவாங்க. ஐயோ பாவம் பசிக்குதுன்னு சொல்றானே அப்படின்னு துன்பப்படுவார்கள். அதுபோல யாரை போல? நல்லொழுக்கமுடைய பெரியோர்கள் சான்றோர்கள் பசியால் துன்பப்படுகிறவர்களை பார்த்து வருத்தப்படுவார்கள். முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல அந்த துன்பப்படுகின்றவர்களை போல பசிபட முதுநீர் புக்கும் மலையென துவரை தண்ணீர், நன்னீர் நல்ல இயல்பு, துவரை பவளம், வாழுமிடம், வசிபட வாழுமிடம் சொல்றாரு. தான் வாழும் இடமானது வசிபட அப்படின்னா வசிக்கக்கூடிய, வசிபட நம்ம வாழக்கூடிய இடமானது முதுநீர் புக்கு, அப்பாடா மூழ்குமாறு, நம்ம வாழக்கூடிய இடம் தண்ணியில மூழ்குமாறு கடல் எழும்பி வந்து புகுந்து விட்டாலும், கடற்கரை ஒட்டிலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், அலை வருது, நம்ம தங்கி வாழ்ந்துகிட்டு இருக்கிற வீடு எல்லாத்தையும் அது கொண்டுகிட்டு போற மாதிரி
வந்தாலும் புகுந்து விட்டாலும் என்ன சொல்றாங்க? மலையென துவரை நன்னீர், மலை போன்று குவித்திருக்கக்கூடிய பவளங்களையும் நல்ல இயல்போடு தோன்றக்கூடிய முத்துகளையும், நன்னீர் துவரை நன்னீர் கசிபட ஒளி முத்தோடு, நல்ல இயல்போடு இருக்கக்கூடிய ஒளி முத்தோடு சிறந்த முத்துக்களையும் என்ன பண்ணுவாங்களாம்? கரையினில் குவிப்பரம்மா, அப்படியே கொண்டாந்து கரைகளில் குவிப்பார்கள். நல்லா அழகா இருக்குமா? பசி துன்பத்தால் ஒருவன் துன்பப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கிற பொழுது அதை பார்க்கின்ற நல்லொழுக்கம் உடையவர்கள் துன்பப்படுவார்கள். அதாவது பசியால இருக்கிறவன் படுற துன்பத்தை நல்லொழுக்கம் உடையவர்கள் பார்த்தா துன்புறுவார்கள். அதுபோல தான் வாழக்கூடிய கடற்கரை நிலம் ஒட்டு தண்ணீரில் மூழ்க போகுது அப்படின்னு இருந்தாலும் மலையளவு பவழங்களையும் நல்ல நல்ல அழகான முத்துக்களையும் நெய்தல் நிலத்தவர் கடற்கரையிலே கொண்டு வந்து குவிப்பார்கள். கடற்கரையிலே கொண்டாந்து குவிப்பார்கள். ஐயோ நம்ம உட்கார்ந்து இருக்கிற இடம் போயிட போகுதே தண்ணியில அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. நல்ல முத்துக்களையும் பவளங்களையும் அப்படியே கொண்டாந்து நல்லவர்கள் குவித்து கொண்டே இருப்பார்கள். யாரை போல? ஒருவர் பசியால் துன்பப்படுகின்ற பொழுது அவன் படுகின்ற துன்பத்தை பார்த்து வருத்தப்படுகின்ற நல்லவர்களை போல அப்படின்னு சொல்றார். பசிபட ஒருவன் வாட பார்த்து இறுதிருக்கும் கீழ்மை முசிபட ஒழுகும் தூய முறையினை அறிவார் போல, வசிபட முதுநீர் புக்கு மலையென துவரை நன்னீர் கசிபட ஒளி முத்தோடு கரையினில் குவிப்பாரம்மா. ஒரு உவமை சொல்றார். யாரை போலன்னா நல்லவர்களை போலன்னு சொல்றார். நல்லவர்கள் பசி வந்தவங்களை பார்த்து துன்பப்படுவாங்க. அதை போல கடற்கரையிலே வாழக்கூடிய பரதவ மக்கள் தான் தங்கி இருக்கக்கூடிய இடம் கடலோடு வீணா போகுதுன்னு தெரிஞ்சாலும் கூட முத்துக்களையும் பவளங்களையும் கொண்டு வந்து குவித்து கொண்டிருப்பார்கள். அடுத்த பாட்ட பாருங்க. வருமலை அளவி காணல் மணலிடை உலவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும் தும்பி தொடர்மறை முகத்தார் தோன்றம் இரு பெரும் விசும்பிற் செல்லும் இளமை தீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ. இதுலயும் ஒரு உவமைதாப்பா சொல்றார். வருமலை அளவி காணல், வருமலை கடல் அலை, வருமலை அளவி காணல், அளவி தடவி கடல் அலையானது அப்படியே வந்துகிட்டு இருக்குது. மணலிடை உலவி காற்றில் சுரிகுடல் உலர்த்தும் தும்பி, தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற மலை போன்ற அலையினை தடவி கடற்கரை மணலிடை உலவி காற்றிலே தன்னுடைய நீண்ட சிறகினை உலர்த்தும். என்ன பண்ணும்? தும்பியானது அப்படியே காத்துல தன்னுடைய நீண்ட சிறகினை கடற்கரை மணலிலே அப்படியே உலர்த்தி கொண்டிரும். வருமலை அளவி காணல் மணலிடை உலவி காற்றில் சுரிகுழல் உலர்த்தும், தன்னுடைய சிறகினை அந்த கடற்கரை மணலிலே அது உலர்த்தி கொண்டிருக்கும். உலர்த்தும் தும்பி தொடர் மறை முகத்தர் தோன்றும் தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி தொடர்ந்து செல்லும். இருவரு விசும்பிற் செல்லும் இளமை நீர் மதியம் தன்னை கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ. வானில் முழுநிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல. ஒரு ஓமை சொல்றார் பாரு. கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுமாதோ. கருமுகில் வானத்திலே முழு நிலவை தொடர்ந்து செல்லக்கூடிய கருமேகம், மேகமானது காற்றிலே அப்படியே மொள்ளா போய் அந்த நிலவை மூடுகின்ற மாதிரி அப்படியே போயிட்டு இருக்கு. அந்த மேகம் வானத்தில் எப்படி மேலே போயிட்டு இருக்கோ, வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லக்கூடிய கருமேகத்தினுடைய காட்சியை போல கருமுகில் தொடர்ந்து செல்லும் காட்சி போல் தோன்றுகிறது. எது? தாமரை
தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி செல்லும். நீண்ட சிறகினை உலர்த்தும். பின்னர் தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி அது செல்லும். தாமரை மலரை போல இருக்கக்கூடிய அழகான பெண்களுடைய முகத்தினை நோக்கி அந்த வண்டுகள் செல்லும். அந்த வண்டுகள் செல்றது எப்படி இருக்குன்னா, வானத்தில் முழு நிலவை தொடர்ந்து செல்லக்கூடிய கருமேகத்தை போல இருக்கு. நம்ம எப்பவுமே ஓமையை முன்னாடி சொல்லணும். ஓமையை முன்னாடி சொல்லணும். எப்படி சொல்லணும் அப்படின்னா, வானத்திலே முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சி போல கடற்கரையிலே தும்பியானது அலையினை தடவி கடற்கரை மணலிலே தன்னுடைய இறகை அது உலர்த்திட்டு பின்னர் தாமரை மலரை ஒத்த பெண்களின் முகத்தினை நோக்கி செல்லுகின்றது. ஓமையை முன்னாடி சொல்லு, ஓமையத்தை பின்னால சொல்லணும். அப்பதான் அந்த பொருள் நல்லா வரும். மறுபடியும் சொல்றேன், நல்லா கவனி. கடைசி பாட்டுக்கு பொருளை, வானில் முழு நிலவை தொடர்ந்து கருமேகமானது செல்லுகின்றது. அந்த காட்சியை போல, நிலவை நோக்கி செல்லும் கருமேகத்தின் காட்சியை போல கடற்கரையிலே தும்பியானது கரையை நெருங்கி வருகின்ற அலையினை தடவி, அதாவது அந்த கடல் அலை அப்படியே கிட்ட நெருங்கி வருதான், அந்த அலையினை போய் தும்பி தொடுதான். அதை தொட்டுவிட்டு மணல்ல போட்டு அந்த சிறகை அப்படியே அது காய வைக்குதான். அந்த தண்ணி காஞ்சதுக்கு பிறகு என்ன பண்ணுதான், அப்படியே தாமரை மலரை ஒத்த பெண்களுடைய முகத்தை நோக்கி போகுதான். அப்படியே பெண்களை பின்தொடர்ந்து அது செல்லுகின்றதாம். அந்த தும்பி அந்த மாதிரி தன்னுடைய இறகுகளை எல்லாம் காய வச்சு மணல்ல தாமரை மலரை ஒத்த அழகான பெண்களை நோக்கி செல்ல காட்சி எப்படி இருக்குன்னா, கருமேகமானது நிலவை நோக்கி செல்லுவதை போல இருக்குது அப்படின்னு சொல்றார். நம்ம தேர்வுல எழுதுற பொழுது இதை கொஞ்சம் மாத்தி எழுதுங்க. வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தின் காட்சியை போல நெய்தல் நிலத்திலே தும்பியானது கரையை நோக்கி வரக்கூடிய அலையினை தொட்டு தடவி கடற்கரை மணலிலே படுத்து அந்த தன் சிறகினை உலர்த்தி கொண்டு தாமரை மலர் போன்ற பெண்களை நோக்கி செல்லுகிறது என்று ஆசிரியர் கூறுகிறார். அப்படின்னு ஓமையை முன்னால எழுதி பின்னால ஓமையத்தை எழுதணும். அப்பதான் அந்த பாடலுக்கு பொருத்தமா இருக்கும். ஓமையத்தை முன்னாடி சொல்லி பின்னால ஓமையை சொன்னோம்னா அந்த திருத்தர ஆசிரியருக்கு என்னமோ போல இருக்கும். புரியுதா? இன்னொரு வாட்டி கவனி. வானில் முழு நிலவை தொடர்ந்து செல்லும் கருமேகத்தை போல, கருமேகத்தின் காட்சியை போல தும்பியானது நெய்தல் நிலத்திலே கரையை நோக்கி வரக்கூடிய அலையினை தடவி கடற்கரை மணலிலே தன்னுடைய சிறகினை உலர்த்தி பின் தாமரை மலர் போன்ற அழகிய முகத்தை உடைய பெண்களின் முகத்தினை நோக்கி செல்லுகின்றது என்று ஆசிரியர் கூறுகிறார். கடற்கரையினுடைய அழகை சொல்றார். அலை கடற்கரைக்கு வருது, அதில் அப்படியே தும்பிகள் எல்லாம் போய் அந்த கடல் தண்ணியில் பட்டுட்டு மணல்ல படுத்து அந்த தண்ணியை காய வைக்குது. அப்புறம் பெண்களை நோக்கி அது செல்லுகின்றது அப்படின்னு சொல்றார். அழகான பாட்டு. இலக்கண குறிப்பு: பைங்கிளி பண்பு தொகை. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் எண்ணுமைகள். அந்த வெளியில வந்தா எண்ணுமைப்பா. மறைஞ்சு வந்துச்சுன்னா எண்ணுமை. எண்ணுமைகள் நமக்கு இங்க வந்திருக்கு. பைங்கிளி பண்பு தொகைன்னு வந்திருக்கு. பூவையும் குயில்களும் முதிரையும் சாமையும் வரகும் இதெல்லாம் எண்ணுமைகள். இன்னிளம் குருளை பண்பு தொகை. அதிர்குரல் வினைத்தொகை. பெயரெச்சம் வெறியி சொல்லிசை அளவிட. கடிகமள் உரிச்சொற்றடர். அதான் உனக்கு முன்னாடியே தெரியும். கடினா உரிச்சொல் இல்லையா? சால உரு தவனி கூர்கழி கடி மலர்கண்ணி மூன்றாம் வேற்றுமை உருவும் பயனும் உடன்பது நடத்தணும். சரிப்பா. இலக்கண குறிப்பு இன்னொரு நாளைக்கு பார்க்கலாம் ஐயா. அது இலக்கண குறிப்பு அது என்னன்னு உனக்கு தெரிஞ்சாதான் அதை பற்றி சொல்லலாம். சும்மா புஸ்தகத்தில் உள்ளதை சொல்லி நீ என்னத்தை புரிஞ்சுக்க. சரிப்பா, பார்ப்போம். பாட்டை படிங்க, பொருளை படிங்க, புத்தகத்தில் உள்ளத்தை படிச்சுக்கிடுங்க. இதுக்கெல்லாம் கேள்வி போய் நோட்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா தம்பி.
தான் பாடல் இருக்குது, இந்த பக்கம் பொருள் கொடுத்துருக்குறான். அந்த பொருளை வந்து பாயிண்டாக எழுதணும். அந்த பாயிண்ட்ஸாக நீ எழுதிட்டீங்கன்னா அதான் ரைட்டு. அது அப்படியே புத்தகத்தில் உள்ள மாதிரி எழுதினீங்கன்னா திருத்துறவங்க முழு மதிப்பெண் போட மாட்டாங்க. என்னமோ பையன் எழுதியிருக்கான்னு ரோம லெட்டர் கொடுத்து 1 2 3 அப்படி போட்டு வந்து சரியாக எழுதிட்டீங்கன்னா அதுதான் கருத்து உனக்கு. பாட்டை நல்லா படித்து பாருங்கள். 10 பாட்டு இருக்குது, 10 பாட்டையும் படித்து பாருங்கள். மனப்பாடத்தையும் படிங்க. அடுத்த பார்ப்போம். அடுத்த இலக்கணம் நடத்துவோம் ஒரு நாளைக்கு. தராப்பா. வணக்கம். நன்றியா. நன்றி.